1980களில் தமிழ் சினிமா மட்டுமின்றி தென்னிந்திய திரைப்படங்களில் முக்கியமாக நடிகையாக திகழ்ந்தவர். தென்னிந்திய நடிகரில் முன்னணி நடிகர்களாக விளங்கிய விஜயகாந்த், சத்யராஜ், மோகன், மோகன்லால், மம்முட்டி, ராமராஜன் ஆகியோருடன் நடித்த மாபெரும் கதாநாயகி. அல்லிப்பூ கண்ணழகும், மல்லிப்பூ முகமளவும், ரோஜாப்பூ கலர் அழகும், தாமரைப்பூ சிரிப்பழகும் ரசிகர்களை 80களில் கிறங்க வைத்தது. கிராமத்து கதைகளாக இருந்தாலும் சரி, நகரத்து கதைகளாக இருந்தாலும் சரி, எல்லா கதைகளுக்கும் பொருந்தக்கூடிய நடிகையாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நடிகர் ராமராஜன் அவர்களின் ரசிகர்களுக்கெல்லாம் மதினி நடிகை நளினி அவர்கள் 1966ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் மூர்த்தி மற்றும் பிரேமா ஆகிய தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். இவர் 8வது மகளாக பிறந்தார். இவரது தந்தை தமிழ் சினிமா திரைப்படங்களில் நடன இயக்குநராக இருந்தார் மற்றும் அவரது தாயார் ஒரு நடன கலைஞராவார். இவர்களுக்கு 7 உடன்பிறப்புகள், ஒரு சகோதரி மற்றும் 6 சகோதரர்கள் உள்ளனர். 7ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளியில் படித்தார். சினிமாவில் பிஸியாக இருந்ததால் படிப்பை தொடர முடியவில்லை. 1987ஆம் ஆண்டில் நடிகர் ராமராஜனை மணந்தார். இந்த தம்பதியருக்கு இரட்டை குழந்தைகள், அதாவது அருணா மற்றும் அருண் என்று இருவர் இருக்கின்றனர். இவர்கள் 1988ஆம் ஆண்டு பிறந்தனர். இருந்தாலும் 2000ஆம் ஆண்டில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து செய்து கொண்டனர். 1981ஆம் ஆண்டு இராணுவ வீரன் என்ற திரைப்படத்தில் மைதிலி என்கின்ற கேரக்டரில் நடித்தார். இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அவர் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். உயிருள்ளவரை உஷா, மனைவி சொல்லே மந்திரம், தங்கைக்கோர் கீதம், நான் பாடும் பாடல், 100வது நாள், நல்ல நாள், சட்டத்தை திருத்துங்கள், இது போன்ற திரைப்படங்கள் இவருக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தந்தன. உறவி காத்த கிளி, நாளை உனது நாள், மண்ணுக்கேத்த பொண்ணு, அலை ஓசை ஆகிய திரைப்படங்களும் அடுத்தடுத்து இவருக்கு முன்னணி கதாநாயகி அந்தஸ்தை கொடுத்தது. ஈட்டி, ராஜாதி ராஜா கிளி, உரிமை, கீதாஞ்சலி போன்ற திரைப்படங்களிலும் இவர் பேசப்பட்ட நடிகையாக இருந்தார். நடிகர் விஜயகாந்த் அவர்களுடன் கருமேடு கருவாயன் திரைப்படம் இவருக்கு பட்டி தொட்டியெல்லாம் பெயரையும் புகழையும் தேடித்தந்தது. அதிலிருந்து தொடர்ந்து பல படங்களில் நடித்து கொண்டிருந்தார். இரவு பூக்கள், பாலைவன ரோஜாக்கள், ஜாதி பூக்கள், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, காதல் அழிவதில்லை போன்ற திரைப்படங்கள் இவருக்கு மேலும் புகழை தேடித்தந்தது. 1981ஆம் ஆண்டு சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த நளினி அவர்கள் இன்றும் நடித்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் தொடர்ந்து பிஸியாக இருக்கும் நடிகை. தற்போதும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வருகின்றார். குணச்சித்த கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றார். அதே ஒன்று அவர் வடிவேலுடன் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. சுந்தர்சி அவர்கள் இயக்கிய லண்டன் திரைப்படத்தில் வக்கீல் வண்டு முருகனின் மனைவியாக நடித்த அவரின் காமெடி காட்சிகள் இன்றும் பெரியவர்களாலும் குழந்தைகளாலும் பார்க்கப்பட்டு கொண்டாடப்பட்ட காமெடி காட்சிகளாக இருக்கின்றன. அந்த அளவுக்கு காலத்துக்கு ஏற்ப தன்னுடைய கதாபாத்திரங்களை நடிப்பு திறமையை வளர்த்து கொண்ட ஒரு நடிகை. இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1981ஆம் ஆண்டு இராணுவ வீரன், 82ஆம் ஆண்டு ராக பந்தங்கள், அதே ஆண்டு ஓம் சக்தி, 1983ஆம் ஆண்டு டி ராஜேந்தர் இயக்கிய உயிருள்ளவரை உஷா, சரணாலயம், மனைவி சொல்லே மந்திரம், சமய புறத்தாலே சாட்சி, கல்வடியும் பூக்கள், சீரும் சிங்கங்கள், தங்கைக்கோர் கீதம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1984ஆம் ஆண்டு நான் பாடும் பாடல், 100வது நாள், நல்ல நாள், வீட்டுக்கு ஒரு கண்ணகி, சட்டத்தை திருத்துங்கள், நிச்சயம், நந்தினி, ஓசை, நியாயம், மகுடி, வம்ச விளக்கு, எழுதாத சட்டங்கள், மன்மத ராஜாக்கள், வெள்ளை புறா ஒன்று, 24 மணி நேரம்,
உறவை காத்த கிளி, வேங்கையின் மைந்தன், நாளை உனது நாள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். இந்த ஆண்டு அவர் அதிகமான திரைப்படங்களில் நடித்தார். 1985ஆம் ஆண்டு மண்ணுக்கேத்த பொண்ணு, அலை ஓசை, சந்தோஷ கனவுகள், நவக்கிரக நாயகி, பிள்ளை நிலா, அன்னை பூமி, 3D படம், ஈட்டி, ராஜாதி ராஜா, உரிமை, அமுதகானம், கீதாஞ்சலி, ரகசியம், மீண்டும் பராசக்தி, காவல், யார், எங்கள் குரல், ஆஷா, ராஜரிஷி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1986ஆம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த கரிமேடு கருவாயன், அதே ஆண்டு டிசம்பர் பூக்கள், உன்னிடத்தில் நான், சாதனை, மேல்மருவத்தூர் அற்புதங்கள், எனக்கு நாடே நீதிபதி, எங்கள் தாய்க்குலமே வருக, காகித ஓடம், மாமியார்கள் ஜாக்கிரதை, இரவு பூக்கள், பாலைவன ரோஜாக்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1987ஆம் ஆண்டு ஜாதி பூக்கள், அஞ்சாத சிங்கம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இனி ஒரு சுதந்திரம், குங்கும கோடு போன்ற திரைப்படங்களில் நடித்தார். அதன் பிறகு திருமணம் ஆகி அவர் சிறிது காலம் வீட்டில் இருந்தார். நீண்ட ஆண்டுக்கு பிறகு 2002ஆம் ஆண்டு குணச்சித்திர வேடங்களுக்கு நடிக்க ஆரம்பித்தார். 2002ஆம் ஆண்டு காதல் அழிவதில்லை, உடை ஆகிய திரைப்படங்களிலும், 2003ஆம் ஆண்டு பல்லவன், வடக்கு வாசல், ஜெயம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2004ஆம் ஆண்டு கவிதை திரைப்படத்திலும், 2005ஆம் ஆண்டு வணக்கம் தலைவா, சுக்ரன், முதல் ஆசை, லண்டன், ஜித்தன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2006ஆம் ஆண்டு அடைக்கலம் படத்தில் நடித்தார். 2007ஆம் ஆண்டு 18 வயசுல திரைப்படத்தில் நடித்தார். அதே ஆண்டு மணிகண்டா திரைப்படத்தில் நடித்தார். 2008ஆம் ஆண்டு மாணவன் நினைத்தால், அழகு நிலையம், சரோஜா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2009ஆம் ஆண்டு புதிய பயணம், இரு நதிகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2010ஆம் ஆண்டு நகரம், மறுபக்கம், பௌர்ணமி, நாகம், தில்லாலங்கடி போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2011ஆம் ஆண்டு மலபார் மாப்பிள்ளை, வட்டப்பாறை, மதுவும் மைதிலியும், நாச்சியார் உரம், காசேதான் கடவுளடா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2013ஆம் ஆண்டு தீயா வேலை செய்யணும் குமார், ஆர்யா, சூர்யா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2014ஆம் ஆண்டு நம்ம கிராமம், வாழும் தெய்வம், 13ஆம் பக்கம் பார்க்க போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 2015ஆம் ஆண்டு சண்டமாருதம், அகத்திணை, கலைவேந்தன் போன்ற திரைப்படங்களிலும், 2016ஆம் ஆண்டு சாகசம், காக்கா போ, 2017ஆம் ஆண்டு சிங்கம் 3, அதே ஆண்டு என் காதல் தேவதை, 2018ஆம் ஆண்டு காசு மேல காசு, 2020ஆம் ஆண்டு ஐயா உள்ளின் ஐயா, 2021ஆம் ஆண்டு அரண்மனை 3, 2023ஆம் ஆண்டு கோதை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். இதேபோன்று தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்திருக்கின்றார். 1983ஆம் ஆண்டு சங்கர்ஷனா, தொடு நீடா, பிரேம சாகரம், பாண்டி போட்டு சிம்மம் போன்ற திரைப்படங்கள், ஓஹோ சுந்தரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 84ஆம் ஆண்டு இந்தி குட்டு, 86ஆம் ஆண்டு மனவுடு தனவுடு, 87ஆம் ஆண்டு பிரேமா ஜெயம், 2003ஆம் ஆண்டு வீடே, சீதையா ஆகிய திரைப்படங்களிலும், 2009ஆம் ஆண்டு உதய், புன்னமி நாகு ஆகிய திரைப்படத்திலும், 2012ஆம் ஆண்டு நுவ்வேக்கடுண்டே நெக்கடுண்டா ஆகிய திரைப்படத்திலும், அதே ஆண்டு யதார்த்த பிரேமகதா திரைப்படத்திலும் நடித்தார். 2013ஆம் ஆண்டு சம்திங் சம்திங் திரைப்படத்திலும், 2016ஆம் ஆண்டு ஒக்கா அம்மாயி தப்பா என்ற திரைப்படத்திலும், 2018ஆம் ஆண்டு பிராண்ட் பாவு திரைப்படத்திலும் நடித்தார். இதேபோன்று கன்னட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். 1983ஆம் ஆண்டு கவிரத்ன காளிதாசன்,
84ஆம் ஆண்டு ஷவதா, 86ஆம் ஆண்டு பெல்லி நாகா, 87ஆம் ஆண்டு ஜீவன சோதி, ஆசியா பலே, 88ஆம் ஆண்டு நம்ம பூமி, கந்தத்ரே கந்து ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதேபோன்று மலையாள சினிமாவில் 1980ஆம் ஆண்டு இதிலே வண்ணவர், 81ஆம் ஆண்டு அக்னிசாரம், 82இல் கட்டுப்பொது, இடவேளா, நவவிண்டே நஷ்டம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 83ஆம் ஆண்டு லேகாயுடே மரண ஒரு ஃப்ளாஷ்பேக், மௌனராகம், கூலி, ஒரு மதபிரிவிண்டே கதை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 86ஆம் ஆண்டு ஒரு யுகசந்தியா, வர்தா, நிமிஷங்கள், சிநேகமுள்ள சிம்ஹம், ஆவனாளி, அடிமகள், உடமகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 87ஆம் ஆண்டு பூமியிலே ராஜகன்மார், வலியோர கச்சகள், வைகி ஓடின்னா வண்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1988ஆம் ஆண்டு சங்குநாதம், 90ஆம் ஆண்டு நியமம் எந்து செய்யும், 2001ஆம் ஆண்டு ராவண பிரபு, 2008ஆம் ஆண்டு மோகிதம், 2010ஆம் ஆண்டு பெஸ்ட் ஆஃப் லக், 2012ஆம் ஆண்டு கிராமம், 2017ஆம் ஆண்டு சத்யா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். சினிமாவில் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார். இவ்வாறு தமிழ், கன்னடம், மலையாளம், தெலுங்கு என தென்னிந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் நடித்தவர். தொலைக்காட்சி தொடர்களிலும் காமெடி காட்சிகளிலும் சினிமாவில் இன்றும் நடித்து கொண்டிருப்பவர். தன் திறமையாலும் அழகாலும் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடம் பிடித்தவர்.